கல்யாண வீட்டு சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு 3/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் வறுத்து அரைக்கணும், தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காய்கறிகள் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம பருப்பை போட்டு தண்ணி போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகாய், பூண்டு தட்டினது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு கொஞ்சம் போடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் காய்கறிகள் பீன்ஸு, கேரட்டு, பூசணிக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காயும் ஆட் பண்ணலாம். போட்டு மாங்காயை கடைசியில் போடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, பெருங்காய பொடி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நுணுக்கினதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த டைமில் மாங்காவை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நுணுக்கி வச்சதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். அதுவும் ஒரு நல்ல கொதி வந்த உடனே நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்ததை உள்ளே போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டு அதையும் நல்லா ஒரு வேக விட்டுட்டு கொதி வந்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை தூவிக்கணும்.